வணக்கம். ஜானாஸ் குக்கிங்கில் உங்களை வரவேற்கிறதுல மிக்க மகிழ்ச்சிங்க. இன்றைக்கி நம்ம ஆனியன் பஜ்ஜி எப்படி செய்கிறது, வெங்காய பஜ்ஜி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள்லாம் என்னென்னு பார்த்துடலாம். ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன் ரவுண்டாக. ஒரு கப்பு கடலை மாவு எடுத்திருக்கேன். அரிசி மாவு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். கார்ன்ஃப்ளவர் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். மிளகாத்தூள் காரத்துக்கு 2 சிட்டிகை பெருங்காயம், உப்பு தேவையான அளவு. இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. ஒரு பவுலில் கடலை மாவு சேர்த்துடலாம். கார்ன்ஃப்ளவர் சேர்த்துறேன். அரிசி மாவு, மிளகாத்தூள், உப்பு, பெருங்காயம் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சிக்கிறேன். மாவை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக, வெங்காய பஜ்ஜிக்கு மாவு கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். இந்த மாதிரி இட்லி மாவு பதத்துக்கு கரைச்சிக்கோங்க. இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். எண்ணெய் காய வச்சுருக்கேன். ஒன்றா எடுத்து இதில் சேர்த்துடலாம். வெந்தோடனே இந்த மாதிரி திருப்பி விட்டுடலாம். திருப்பி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு எடுத்துடலாம். வெந்தோடனே 2 புறமும் வெந்துடுச்சு, எடுத்துடலாம். அருமையான வெங்காய பஜ்ஜி மாலை நேர டிஃபனுக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். மறுபடியும் நான் இன்னொரு ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.